கன்னியா மாதத்தின் கடாட்சம். அடியேன் சொன்னாப்பே இந்த கன்னியா மாதம் அப்படிங்கிறது ஒரு விசேஷம்னாலும் விசேஷம் தாங்க. நமக்கு இந்த சமயத்துலதான் நமக்கு தேவையில்லாத சில பல கோபங்கள் வரும். நாம பாட்டுக்கும் நாம இருந்தாலும் தேடி வம்பு வரும், எல்லாமே வரும். ஆனா நாம எவ்வளவுதான் கோபப்பட்டாலும் சகலமும் நீதான் தாயே எனக்கு அப்படின்னு நம்ம ஒரு என்ன சொல்றது அந்த அர்ப்பித உணர்வோட நாம இருந்துட்டோம்னா அதை விட சிறப்பு வேற எதுவும் இல்லை. ஆடி மாசமோ பெரட்டாசி மாசமோ யமனோட கோரை பத்தல். அதனால நாம தான் பொறுத்து போகணும்னாலும் பொறுத்து போகணும். நம்ம ஏகாதசி பார்த்தோம், அந்த கேசவனையும் பார்த்துட்டோம். நாம பார்த்த பெருமாள்ல அந்த தாழம்பூ வச்ச பெருமாள் விளக்கொலி பெருமாள். அடியேன் தவறா சொல்லிட்டே, காஞ்சிபுரத்துல இருக்கிற விளக்கொலி பெருமாள் அவர். இந்த விளக்கொலி பெருமாளுக்கு என்ன விசேஷம் அப்படின்னா, தூப்புள் அப்படிங்கிற ஒரு திவ்ய நாமத்தோட கண்டாமணி, பெருமானோட கண்டாமணி அங்க தூப்புள் அந்த ஊர்ல ஒரு மகானாக ஒரு தம்பதிகளுக்கு அவதாரம் பண்ணாங்க. மன்னிச்சிடுங்க, நான் ரெண்டையுமே வீரநாராயண சொல்லிட்டேன். அந்த தாழம்பூ திருக்கரத்துல வச்சிருக்கிறது நம்ம தூப்புள், அந்த பெருமாள். தூப்புள் விளக்கொலி பெருமாள் அவருக்கு. ஏன் விளக்கொலி பெருமாள் அப்படின்னா, அந்த விளக்கொலிய அர்ச்சகர் இப்படி சுழற்றி காண்பிக்கும் பொழுது வலது பக்கம் பார்க்கும் பொழுது ஒரு கருணை பாவத்துடனும், இடது பக்கமா பெருமாள் நம்மள ஆசீர்வாதம் பண்ணும்போது ஒரு இன்னொரு பாவத்தோடையும் இருக்குமா. கொஞ்சம் சாந்தமாகவும் கொஞ்சம் குறும்பாவும் திகழ்வார். அந்த தாழம்பூ மடலை கையில வைத்திருந்த தூப்புள் விளக்கொலி பெருமாள். நாம இந்த விமான வெங்கடேசனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். திருப்பதியில கோயில்ல சுத்தி வரும் பொழுது வடக்கு முகமாக விமான வெங்கடேஸ்வர சுவாமி இருக்காரு. கூடவே பரமபதநாதரும் இருக்காருங்க. வருஷம் 365 நாளும் தரிசிக்கலாம். வைகுண்ட ஏகாதசியோட பலனை கொடுப்பார். இவரை நம்ம சேவிச்சா நம்ம வைகுண்ட ஏகாதசிக்கு விரதம் இருந்த மாதிரி ஒரு பலனை கொடுப்பார். ஆனந்த நிலைய விமானத்தில் பரமபதநாதர், வைகுண்டத்தில் பார்க்கடலில் மகாவிஷ்ணு கோலம், ஆதிசேஷனின் மேல் வலது கால் மடித்து இடது கால் பூமியை தொட்டு இருக்கும் இந்த திருக்கோலம் தான் பரமபதநாதர். இது தர்மபுரியில ரொம்ப விசேஷமா இருக்குங்க. ஒரே கல்லுல பெருமாள், ஆதிசேஷன் மடியில மகாலட்சுமி தாய். தர்மபுரியில இருக்கிற ஒரு கோவில்ல இப்படி ஒரு ஆனந்த அந்த பெருமாளை பரமபதத்துக்கு போய் நாம சேவிக்கக்கூடிய அந்த ஆனந்த திருக்கோலத்தை, பரமபதநாதர் கோலத்தை தர்மபுரியில இருக்கிற கோவில்ல நாம பார்க்கலாம். இந்த தரிசனம் பிரம்மா முதலானவங்களுக்கு கூட கிடைக்காதாங்க. பரமபதநாதர் அப்படின்னு இந்த தரிசனத்தை சொல்றாங்க. நாம ஆனந்த நிலைய விமானத்துல அந்த வெள்ளி பிரபாவலி போட்ட விமான வெங்கடேசனுக்கு பக்கத்துல தரிசிக்கலாம். அதே மாதிரி ஒரு குறி இருக்குமா அங்க, சிகப்பு கலர்ல ஒரு அம்பு குறி போட்டு இதுதான் விமான வெங்கடேசன் அப்படின்னு குறிப்பு இருக்குமா. உள்ள நம்ம ஜருகண்டின்னு 1/2 நிமிஷம் கூட வைக்க மாட்டாங்க. நம்மள அத்தனை கோரிக்கைகளையும் இந்த விமான வெங்கடேசரை பார்த்து நாம சொல்லலாமா. நாம வீர நாராயணபுரி பார்த்தோம். அந்த வீர நாராயணன் சோழர் திருப்பணின்னு பார்த்தோம். விஜயாலய சோழனின் பேரனான முதல் பராந்தக சோழன், மதுரையும் ஈழமும் கொண்ட கோபர கேசரி. கேசரினா சிங்கம், கோன்னா தலைவன், கோபர கேசரினா தலைமை சிங்கத்துக்கும் சிங்கம் அப்படின்னு பட்டம் பெற்றவர் இந்த விஜயாலய சோழனின் பேரனான முதல் பராந்தக சோழன். இந்த விஜயாலய சோழன் தாங்க சோழர் குலத்துக்கு ஒரு மணி விளக்கு. இவர் மூலமா தான் சோழர் குலம் கொஞ்சம் தலைத்தது. அதுக்கப்புறம் தான் நம்ம பொன்னியின் செல்வனோட அப்பா சுந்தர சோழனும் அவருடைய சித்தப்பா, அதுக்கப்புறம் தான் சுந்தர சோழன், அதுக்கப்புறம் தான் ஆதித்த கரிகாலன், அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன், அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன் மகனான ராஜேந்திர சோழன். வரிசையா அந்த சோழர் குலம் இந்த உலகத்துக்கு நாம கடமைப்பட்டிருக்கோம். யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்த அந்த தஞ்சை பெரிய கோவில் உலகத்திலேயே யாராலையும் கட்ட முடியாத ஒரு பொற்கோவில். ஏன்னா பொன்னால வேயப்பட்டிருந்தது. எப்படி சிதம்பரம் பொன் ஓடுகளால் வேயப்பட்டதோ
இது மாதிரி கருவறை விமானம் பொன்னால் போற்றப்பட்டிருந்தது. கருவூரார் வந்து அந்த சிலைய தூக்கி நிறுத்தினார். எவ்வளவோ சிறப்புகள். அத்தனை இடத்துலயும் ஒரு இடத்துல கூட ராஜராஜ சோழன் இது நான் கட்டுனதுன்னு எழுதல. சிவபாத சேகரன் அப்படின்னு ராஜராஜ சோழன் குறிப்பிட்டு சொல்லி இருக்காரு. ராஜராஜ சோழன் கட்டியது ஆண் தன்மை கொண்ட கோவில், ராஜேந்திர சோழன் கட்டினது பெண் தன்மை கொண்ட கோவில். அது கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்கு. இவங்க வீர நாராயணன் புரத்துக்கு நிறைய சேவை செஞ்சிருக்காங்க. பராந்தகனுடைய காலத்தில் வடக்கே இரட்டை மண்டலத்து ராஷ்டிரகூட்ட மன்னர்கள் ரொம்ப வலிமையா இருந்தாங்க. நாம நினைக்கிற அப்படியெல்லாம் அப்ப பயணங்கள் எளிதானதல்ல. ஒரு இடத்துக்கு போகணும்னா, ஒரு படையை கூட்டிட்டு போகணும்னா எவ்வளவு உணவுப் பொருட்கள், தண்ணீர் தேவை. தண்ணீர் இருக்கும் இடத்துலதான் தண்டு இறங்கணும். போய் அங்கங்க தங்கிதான் எதிரிகளை தோற்கடித்து இவங்க நம்ம நாட்டை மீட்டு கொண்டு வந்தாங்க. அது மாதிரி வடக்க ராஷ்டிரகூட மன்னர்கள் வலிமை பெற்று இருந்தாங்க. மானிய கேட்டம் அப்படிங்கிற இடத்துல அவங்க இருந்தாங்க. மானிய கேட்டம், எனக்கு தெரிஞ்சு நான் மானிய கேட்டயம்னு படிச்சிருக்கோம். இவங்க வந்து மானிய கேட்டத்தில் இருந்து அவங்க படையெடுத்து வரக்கூடும் அப்படின்னு சோழ மன்னன் எதிர்பார்த்தான். அதனால தன்னுடைய முதல் புதல்வனாகிய இளவரசன் ராஜாதித்தனை ஒரு பெரிய சைன்யத்துடன் திருமுனைப்பாடி நாட்டுல இருக்க சென்று அந்த எதிரிகளால நம்ம நாட்டுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கப்பா அப்படின்னு இருக்க வச்ச அந்த பாதுகாப்பு செய்ய வச்சார். அவர் என்ன செஞ்சார்? ராஜாதித்தன் சும்மா இருக்க வேணாம், ஜனங்க நம்ம சும்மா இருந்தா துருப்பிடிச்சு போயிடும் ஆளு. அதனால அந்த சைன்யத்தை சேர்ந்த லட்சக்கணக்கான வீரர்கள் சும்மா இருக்கக்கூடாதுன்னு ராஜாதித்தன் ஒரு யோசனை செஞ்சான். என்ன செஞ்சான்? குடிமக்களுக்கும் உபயோகமா இருக்கணும், இவங்களுக்கும் வேலை செஞ்சா அப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு பெரும் பணியை செய்தான். வடகாவேரி அப்படின்னு பக்தர்களால் கொண்டாடப்படும் கொள்ளிடம் என்று மற்றவர்களால் அழைக்கப்படும் பெரு நதியின் வழியாக அளவில்லாத வெள்ள நீர் வீணா ஓடிட்டு இருந்தது. அதுல ஒரு பகுதியை பயன்படுத்த எண்ணி தன் வசம் இருந்த வீரர்களை கொண்டு கடல் போன்ற விசாலமான ஏரி ஒன்றை அமைத்தான். அதை தன் தந்தை அருமை தந்தையரால் வீர நாராயணன் ஏரி என்று அழைத்தான். அதன் கரையிலே வீர நாராயணபுரம் என்னும் ஒரு விண்ணகரம் எடுத்தான். விண்ணகரம் அப்படின்னா நாம நினைச்சுக்கிறோம், விண் அப்படின்னா ஆகாயம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். விண்ணகரம் அப்படிங்கிறது விஷ்ணு கிரகம், விஷ்ணு கிரகம். கிரகம்னா அது நவ கிரகத்துல போயிடும். கிரகம் அப்படின்னா வசிப்பு இடம். அதனால விஷ்ணு கிரகம் அப்படின்னு சமஸ்கிருதத்துல சொல்லக்கூடியதை விண்ணகரம் அப்படின்னு தமிழ்ல சொல்லப்பட்டு விளங்குது. ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி பள்ளி கொண்டு கடல்ல இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஏரிகளை காத்தருள்வதற்காக ஏரி கரையொட்டி ஸ்ரீமன் நாராயணமூர்த்திக்கு கோவில் எடுத்தாராம். அந்த காலத்துல அது பழக்கமா. அதன்படி வீர நாராயணபுரம் விண்ணகரத்தில் வீரநாராயண பெருமாளை கோவில் கொண்டு எழுந்தருள் செய்தான். பொன்னியின் செல்வன் கோயில்னு இத சொல்றாங்க. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து தென்மேற்கு 25 கிலோமீட்டர் தொலைவில் காட்டு மன்னார் கோவில் இருக்கு. அந்த கல்வெட்டுக்களில் வீரநாராயண சதுர்வேதி மங்களம் அப்படின்னு குறிக்கப்பட்டிருக்கு. சதுர்வேதி மங்களம்னா நம்ம காலத்துல நாம பார்த்திருப்போம். இப்ப எல்லாம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியலீங்க. இருந்தா சந்தோஷம். நம்ம நந்தனார் சரித்திரம் பார்க்கும் பொழுது இந்த வீடு இவங்களுக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா? அது மாதிரி அந்தணர்களோட வசிப்பிடத்தை அக்ரஹாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அக்ரஹாரம் அப்படின்னா அமுது தயாரிப்பது ஆகட்டும், ஒரு கோமட்டம் வைக்கிறதாகட்டும், நந்தவனம் தெய்வத்துக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ண நந்தவனம், அதுக்குன்னு சாகியமான தண்ணீர் இறைக்க தீர்த்த கிணறு, இதெல்லாம் சேர்ந்ததுதான் அக்ரஹாரம். அதே மாதிரி வேதங்கள் ஓடும் போதும் வேத பிராமணர்களுக்குன்னு சதுர்வேதி அப்படின்னா ரிக் யஜுர் சாம அதர்வனம், இந்த 4 வேதங்களை நன்றாக சொல்ல தெரிந்தவர்களை இன்னைக்கும் பார்க்கிறோம். அது இன்னைக்கு எல்லாருமே அது தெரியுமான்னு எனக்கு தெரியலீங்க. ரிக் வேதம், யஜுர் வேதம், சாம வேதம், அதர்வன வேதம், இது 4ஐயும் நன்றாக தெளிந்து சொல்லக்கூடியவர்களை சதுர்வேத சாஸ்திர பண்டிதர்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்படி சதுர்வேதங்களை ஓதும் பொழுது என்ன கிடைக்குது? பூமியிலிருந்து
மேல போற காத்து சுத்தமாகுது. அந்த வேள்வி தீயிலே விடப்படும் நெய்யானது அவிர்வாகம் பெற்ற அக்னி பகவானாலும் அவர் மனைவியாலும் மேலோகத்துக்கு கொண்டு போய் கொடுக்கப்படுது. அவங்க அங்க இருந்து சந்தோஷமா நமக்கு வாழ்த்து கொடுக்கறாங்க. இந்த பூமியிலிருந்து போகக்கூடிய யாகாக்னி மூலமாக கடல், ஆறு, குளம், ஏரி இதுல இருக்கிற அந்த காற்று மூலமாகவும் நீர்கள் மூலமாகவும் மழை துளிகள் உருவாக்கப்பட்டு மேல இருந்து அமிர்த துளிகள் மாதிரி மழை கிடைக்க செய்யுங்க. அந்த சதுர்வேதங்களும் தினமும் ஓதப்பட்டது. அதனால அந்த இடத்த ஒரு பிராமணாளுக்கு, இந்த சதுர்வேதங்களை ஓதக்கூடியவங்களுக்கு ஒரு இடத்த சாசனம் பண்ணி கொடுத்தாங்க சோழர்கள். அதத்தான் சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு குறிப்பிட்டாங்க. அப்புறம் சதுர்வேதி மங்கலம் நாளடைவில் காட்டுமன்னார் கோவில், அந்த காட்டுமன்னார் கோவில் அவர் ஏதாவது விசேஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வைஷ்ணவ ஆழ்வார்களில் ரொம்ப புகழ் வாய்ந்த ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதரித்த ஊர். 4000 திவ்ய பிரபந்தத்தை தமிழிலேயே தொகுத்தளித்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அடியேன் அடிக்கடி சொல்றேன், ஆதிசேஷன் நிறைய அவதாரங்களை எடுத்துட்டு ராமானுஜரா இந்த கலியுகத்திலையும் அவதாரம் எடுத்தாரு. அவர்தான் நம்ம வேதங்களுக்கு பாஷ்யம் கொடுத்து நாம எளிமையா அதை நமக்கு சொல்லி கொடுத்தார். இப்ப எப்படி லலிதா நாமத்தை திருமையச்சூர்ல ஸ்ரீ லலிதா தேவியோட திருவாக்குல 63 கோடி யோகினிகள் மந்திர வார்த்தைகளாக உச்சரிக்க ஹயக்ரீவர் அதை வாங்கி தொகுக்க, அகஸ்தியரின் மனைவி லோபா முத்ராவும் அதை எளிமைப்படுத்தி நமக்கு கொடுத்தாங்களோ, அது மாதிரி அத்தனை வேதங்களையும் அத்தனை பெருமா கோயில்களோட பூஜா கைங்கரியங்களையும் என்னென்ன நைவேத்தியம் அந்த என்னென்ன செய்யணுமோ அந்த ஆகம விதிமுறைகளை வழிபடுத்தியவர் நம்ம ராமானுஜர். அதனாலதான் பாஷ்யக்காரன் சொல்றோம். அதே மாதிரி ஸ்ரீமன் நாதமுனிகள் அவதரித்த ஊர் காட்டு மன்னார் கோவில். 4000 திவ்ய பிரபந்தத்தை தமிழிலே தொகுத்தளித்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். இப்ப நாம எல்லாருக்குமே சமஸ்கிருதம் சரளமா வாயில வரும் சொல்ல முடியாதுங்க. சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதனால நாங்க கொஞ்சம் சிரமப்பட்டாவது அதை படிச்சு உங்களோட பகிர்ந்துக்க முடியும். எல்லாராலையும் அது முடியுமா? ஆனா அந்த அமிர்தத்தை எல்லாரும் பருகணும் இல்லையா? அதனால தமிழ்ல அவர் நமக்காக கொடுத்திருக்கார். இந்த காட்டுமன்னார் கோவில் ஊரின் நடுவில கிழக்கு திசையில இருக்கான். வீரநாராயண பெருமாள் கோயில் அங்கதான் இருக்கான். இந்த கோவில் 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில்னு சொல்றாங்க. நாம 20ஆம் நூற்றாண்டுல இருக்கோம். அந்த சிற்பங்கள் 1200 வருடங்களுக்கு முந்தைய சிற்பங்கள்னு நாம பார்த்தோம். அங்க ஸ்ரீதேவி, பூதேவி, உடனாய பெருமாள், கோலோச்சும் வீர நாராயணபுரம், இப்ப காட்டுமன்னார் கோவில். இத எப்படி இன்னி வரைக்கும் அவங்க அங்க ஐதீகமா வச்சிருக்காங்கன்னா, பாஞ்சராத்திர ஆகம தென்கலை சம்பிரதாய திருக்கோவில். நாம வைப்போம் பாத்தீங்களா, அதுல கொஞ்சம் பி ஷேப்ல வந்தா அது தென்கலை, யூ ஷேப்ல வந்தா அது வடக்கலை. இவங்க தென்கலை சம்பிரதாய திருக்கோவில். இந்த கோவில்ல தான் வீரநாராயண பெருமாள், தாயார் பெயர் மரகதவல்லி, உற்சவருக்கு ராஜகோபாலன், தாயாருக்கு மகாலட்சுமின்னு பெயர் இருக்கு. இவங்களை நம்ம பார்த்தோம். இந்த கோவிலுக்கு எதிரே உள்ள தீர்த்தத்தின் பெயர் புஷ்கரணி. இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அடுக்கு நந்தியாவட்டை. இந்த கோவில்ல நரசிம்ம சுவாமி, வராக சுவாமி சேவிக்கலாம். இந்த கோவிலுக்கு போறவங்களுக்கு என்ன புண்ணியம்? திருமண தடை நீங்குது, குழந்தையின்மை போகுது. பரிகார ஸ்தலம் வீரநாராயண பெருமாள் கோவிலில் மதங்கமா முனிவருக்கு பெருமாள் சேவை சாதித்து அருளிய இடம். அதனால இந்த கோவில மதங்காசிரமம் அப்படின்னு சொல்றாங்க. திருமண தடையும் குழந்தையின்மைக்கு பரிகார ஸ்தலமா இருக்கிற இந்த கோவில்ல ஆண்டுதோறும் சித்திரை மாதம் பிரம்மோற்சவம் நடக்குது. காலையில 7 மணிக்கே திறக்கிறவங்க 12 மணிக்கு நடசாத்தி, மாலை 4 மணில இருந்து 9 மணி வரைக்கும் இந்த கோவில அவங்க நமக்காக சேவை சாதிக்க வச்சிருக்காங்க. இந்த மகாலய பட்சம் நாம இதையும் கொஞ்சம் நாம பார்த்துக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதுக்காக நான் எடுத்துக்கிறேன். பொதுவா கருட புராணம் ரொம்ப சிறப்பு. நமக்கு எல்லா புராணத்தையும் வடிவமைச்சு கொடுத்தவர் மார்க்கண்டேய மகரிஷி. அவர் கொடுத்த கருட புராணத்தை ஒரு தரம் மனுஷன் படித்தா தப்பு பண்ண தோணாது. இப்போ நாம மகாலய பட்சத்துல இருக்கோம். போன வாரம்
கொஞ்சம் அந்த ஆத்மாவை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் கொஞ்சோண்டு பார்த்தோம். அந்த அன்னைக்கே சொன்னேன், அந்த 10 நாள் அந்த சாங்கியங்கள் முடியும் வரை கட்டை விரல் அளவு அந்த ஆத்மாவானது சுத்திக்கிட்டே இருக்கும். எப்படி இருக்கும்னா நம்மளால பார்க்க முடியாது. ஒரு இடத்துல ஒரு பாத்திரம், ஒரு மண் பானைலாம் வைங்களே, ஒரு பானை வச்சோம்னா அந்த பானைக்குள்ளார, காலி பானைக்குள்ளார என்ன இருக்கும்? காற்று இருக்கும். அந்த பானை மாதிரி இருக்கிற நம்ம உடம்பு உடஞ்சு போச்சுன்னா உடம்புதான் போகும், பானை தான் உடையும். ஆனா அந்த பானைக்குள்ள இருந்த காற்று எங்கேயும் போகாது, அங்கேதான் இருக்கும். அது மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற ஆத்மா எங்கேயும் போகாது. அந்த ஆன்மாவுக்கு பாதிப்பே கிடையாது. என்ன ஆகும்? இப்ப இந்த ஜென்மம் முடிஞ்சா அடுத்த ஜென்மாவுக்கு அது தயாரா இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன செய்யணும்? நமக்கு எவ்வளவு கோபம் வேணா வரலாம், எவ்வளவு கஷ்டம் வேணா வரலாம். ஒரே கேள்விதான் நம்ம கேட்கணும். இவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும், இவனுக்கு இவ்வளவு கோபம் வந்தாலும், உன்னுடைய நாமாவை நான் மறக்காம சொல்றேன் இல்ல, என்னை நீ மறக்காது, நான் உன்னை மறந்தாலும் நீ என்ன மறக்காது. பூரண சரணாகதிங்க. மணி தர்மம் இருந்தா வரும். நாம சும்மா இருந்தாலும் விதியானது நம்மை சோதிக்க வரும். அது மாதிரி இருக்கும் பொழுது இந்த ஆன்மாவை நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணுமா. நம்முடைய அளவு மீறிய கோபத்தினால யாரையும் சபிச்சிடக்கூடாது. அப்போ அது என்ன ஆகும்? சுத்தி 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 தாத்தாசு தேவதைகளும் சித்தர் பெருமக்களும் அதை கவனமா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நாம இந்த பூத உடலை கொண்டு போய் முறைப்படி தகனம் செய்யறோம். இன்னைக்குதான் மின்மயானம். அப்ப எல்லாம் விறகு கட்டை, சந்தன கட்டை இப்படிதான் வைப்பாங்க. அதுவும் எப்படி போவாங்கன்னா, நான் சின்ன வயசுல பார்த்திருக்கேன்பா. ஒரு இடத்துல நின்னு அந்த உடம்ப கொண்டு போற பல்லாக்கோ அல்லது வண்டியோ திசை மாற்றி எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அந்த ஆன்மாவானது அந்த உடம்புக்கு பின்னாடியே ஓடி வருமா. அப்படி வர்ற ஆத்மாவுக்கு வழி குழப்பணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே மாத்துவாங்களாம். அதே சமயம் எல்லா காரியங்களும் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாரும் திரும்பி பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, ஆன்மாவுக்கு தான் நம்மளை எல்லாரையும் தெரியும். நாம என்ன உறவுன்னு அதுக்கு தெரியாது. ஆனா உறவினர்கள். அது என்ன உணர்வு நிலையில இருக்கு நமக்கு தெரியாது. ஆனா அது கண்ணுக்கு நாம தெரியும். நாம திரும்பி பார்த்தா அது நம்ம கூடவே வர்றேன்னு அழுமா. இந்த உடம்பானது 5 கோஷத்தால் ஆனது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமயம், விஞ்ஞானமயம், அதுக்கப்புறம் ஆன்மாமயம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு, இந்த உடம்புக்கு ஒரு நேரம் சாப்பிடாம இருந்து பாருங்களேன், டயர்ட் ஆயிடும். ஒரு பச்சை தண்ணியாவது குடிக்கணும்னு தோணும். அதனாலதான் அன்னமயம்னு சொன்னாங்க. சாப்பாடு சாப்பிட்டா இதுக்கு உயிர் வந்துடுது, பிராணமயம். பிராணன் வந்துட்டா மனசு விழிச்சுக்குது. உயிரின் படற்கை நிலைதான் மனம். அந்த மனசு விழிச்சுக்குது. அப்ப அந்த மனசு கேட்குது, இது உடம்பு, நான் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி யாரு, இதுக்கு பின்னாடி யாரு? இதுதான் விஞ்ஞானமயம். யோசிக்கணும். இப்ப நாம வந்துட்டோம். நம்ம பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யறோம். நம்ம நித்திய அனுசாரப்படி 2 நேரம் விளக்கு வைக்கிறோம், சாமி கும்பிடுறோம். இதுக்கு முன்னாடி நாம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம், மானிட ஜென்மாவா எடுத்திருக்கோம். இதுக்கப்புறம் நமக்கு ஜென்மம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் விஞ்ஞானமய கோஷமா. அந்த விஞ்ஞானமய கோஷமும் சிறப்பான முறையில நமக்கு சுழலணும். அப்படி செய்யும் பொழுது என்ன ஆகுது? நம்ம ஆன்மா சரியான புள்ளியில போய் இணையுதாங்க. இத்தனையும் இன்னைக்கு நம்ம பஞ்சாங்கம் எடுக்கிறோம். எப்ப சந்திர கிரகணம் வருது, எப்ப அமாவாசை வருது, எப்ப பௌர்ணமி வருது, எப்ப 3ஆம் பிறை, கரெக்டா சொல்றாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு அவங்க ஓலைச்சுவடியில எழுதி வச்சுட்டு போனதை இந்த அளவு நமக்காக பாதுகாத்து கொண்டு வந்திருக்காங்க. நாம இந்த மகாலய பட்சத்துல என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இத கூட அவங்க எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்ப நாம பேசுறத இத்தனை நாள் அடியேன்னு சொல்வேன். சித்தர்கள் கவனிக்கிறாங்க, கௌலி கவனிக்குது, தாத்தாசு தேவதைகள் கவனிக்கிறாங்க, பிரபஞ்சம் கவனிக்குது, லலிதா தேவி கவனிக்கிறாங்க. இந்த சமயத்துல அடியேன் அன்னைக்கு சொன்னா அப்படி இந்த மகாலய பட்சத்துல பூமிக்கு இறங்கி வர ஆன்மாவும் கவனிக்குது. நாம என்ன பேசுறோம், நாம என்ன கேட்கிறோம், நாம என்ன படிக்கிறோம், நான் என்ன நினைக்கிறேன், இத கூட அவங்க பார்ப்பாங்களாம்.
அப்படி அந்த ஆன்மாவானது நினைச்சுக்கிட்டே இருக்கும் நம்மள. அதுக்கு 1 வருஷம் ஆகிற வரைக்கும் தன்னுடைய உற்றார் உறவினர்களை நினைச்சுக்கிட்டே இருக்குமா. அதனாலதான் வருஷாப்தின்னு ஒண்ணு செஞ்சு அதை நாம சாந்தி பண்ணிடணுமா. இந்த வருஷாப்திக்கு அப்புறம் ஆன்மா பயணம் முடிச்சிடுமா. பயணம் முடிச்சா அந்த வருஷாப்தி போற வரைக்கும் நாம சில விஷயங்களை படிச்சுட்டா ரொம்ப பயபக்தியோடு இருப்பாங்க. இன்னும் நான் சொல்றேன், நான் இங்க சொல்லணுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை படிச்சேன். பூமியிலிருந்து அந்த ஆன்மாவானது தூதர்கள் வழியாக இழுத்துக்கிட்டு போகுது. அந்த ஆன்மாவை இழுத்துட்டு போகும் பொழுது அது அழுதுகிட்டே போகுமா. சொந்த பந்தங்களை விட்டு போறோம், நாம எங்க போறோம் தெரியல, முன்ன பின்ன தெரியாது, நம்ம குழந்தைகிட்ட எல்லாம் அழுகுதே, பொண்டாட்டி அழுகுறாளே, புருஷன் அழுகுறாரே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே அதுவும் அழுதுகிட்டே போகுமாங்க. ஒரு நாளைக்கு 80 காத தூரம் நடத்தி கூட்டிட்டு போவாங்களாம். அப்ப பூமியிலிருந்து எத்தனை காத தூரம் அந்த பித்ருலோகம் இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 80 காத தூரம் நீ நடந்தாகணும். 80 காத தூரங்கிறது ஒரு காதம் அப்படின்னா 7 கிலோமீட்டர். ஒரு நாளைக்கு 8 7 56 560 கிலோமீட்டர் அதை நடக்க வச்சு கூட்டிட்டு போவாங்களாம். அப்படி அது போய்கிட்டே இருக்கும் பொழுது இங்க நம்ம அவங்கள எங்க பித்ருக்களை நல்ல முறையில கஷ்டப்படுத்தாம கூட்டிட்டு போப்பா அப்படின்னு நாம செய்யணுமா. சில பேருக்கு நாமளே எதிர்பார்க்காம சில பேருக்கு அகால மரணம் நடக்கும். அப்படி நடக்கிறவங்களுக்கு பெரிய கோவில் மேல ஒரு பெரிய தீபம், அகண்ட தீபம் வச்சு அந்த எவ்வளவு எண்ணெய் ஊத்துனா அது விடிய விடிய எரியுமா, நாள் கணக்குல எரியும். அப்படி ஒரு அகண்ட தீபத்தை நாம வச்சா அந்த அகல் அந்த மிருத்யுவுக்கு 13 நாட்களுக்கு வழிகாட்டுமா. அந்த வழியிலிருந்து அவங்களுக்கு வேதனையிலிருந்து அந்த விடுதலை கிடைக்குமா. அதனால நாம நம்முடைய பிராணனானது நாம அவசியம் அவசியம் நல்ல முறையில போகணும். அதுக்காகத்தான் நாம விதிக்கப்பட்டிருக்கோம். அத்தனைக்கு மேல நம்முடைய அடுத்த பிறவி வேண்டாம். இது ரொம்ப முக்கியமா நம்ம சொல்றோம். ஆனா அப்படி பிறவின்னு ஒண்ணு வந்தா உன்னை மறவாமை வேண்டும்னு கேக்குறாங்க. எல்லோருமே கும்புறது பிறவி வேண்டாம். இந்த இதையெல்லாம் நம்முடைய பெரியவர்கள் அந்த காலத்திலே கருட புராணத்து மூலமா கொடுத்துட்டாங்க. அடியேன்னு சொன்னா அப்படி இது பிராணமயம், அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், அதுக்கப்புறம் சக்கராதார கமலத்துல ஆன்மாமயம் அப்படி போகுதுன்னு சொல்றோம். இதை நாம என்னைக்கோ சொல்லிட்டோம். ஆனா இப்பதான் யோகா வழியாகவும் தியானங்கள் வழியாகவும் எல்லாம் வெளியில வருது. நாம நினைக்கிற அப்படி எதுவுமே சாத்தியம். எப்படி எதுவுமே சாத்தியம்? எப்படி சாத்தியம்? இந்த உடம்பு, மனசு, ஆவி இது 3மே ஒண்ணுக்கு ஒண்ணு சம்பந்தப்பட்டது. இந்த உடம்புன்னு ஒண்ணு இருந்தாதான் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடம்பு மனசு இருந்தாதான் அதுல உயிரான ஆவி குடிக்கொண்டு இருக்கு. இது 3மே ஊடுருவக்கூடியவை. அதனால ஒரு நபரானவர் 3 விஷயங்களின் கலவை. மொத்த உடல், அதாவது நம்முடைய சரீரம். அடுத்தது நுட்ப உடல், அதாவது உயிர் தங்குது பாத்தீங்களா மூலாதாரத்துல, உயிரானது மூலாதாரத்துல, சங்கமஸ்தானத்துல, ஹிருதயத்துல, ஆக்ஞாவுல, சகசிராதாரம் சொல்லக்கூடிய உச்சி குழியில இந்த பஞ்ச பிராணன் இருக்கு. இந்த பஞ்ச பிராணனை இருக்கிற இடத்த நுட்பமான அல்லது நிழலிடா உடல்ங்கிறாங்க. நிழல் இடா. இந்த பஞ்ச பிராணனுக்கும் நிழல் கிடையாது. இந்த மொத்த சரீரத்துக்கு நிழல் இருக்கு, இந்த பஞ்ச பிராணனுக்கு நிழல் கிடையாது. நிழலிடா உடல். 3ஆவதாக உள்ள உடல் காரண உடல். இந்த காரண உடல் எதுக்கு இருக்கு? இந்த உடம்பானது செயல்படவும் இந்த மனமானது தூண்டி விடவும் சதா சர்வ காலமும் அந்த பார்க்கடலை எப்படி மேரு மத்தரகிரியை கொண்டு வந்து வாசுகிங்கிற பாம்பை வச்சு கடைஞ்சி சதா சர்வ காலமும் அமிர்தம் எடுத்தாங்களோ அது மாதிரி நம்ம உள்கட போய்கிட்டே இருக்கணுமா. அப்படி உள்கடவுள்னு போகும் பொழுது நம்முடைய மனசுக்குள்ள போய் சேர்ந்து
அந்த மனமானது விழிக்கு இதை செய்ய இதை செய்யாதேன்னு சொல்லுது. அத உள்ளத்தை போய் அடையுது. அந்த உள்ளம் என்ன சொல்லுது? அதுக்கப்புறம் நம்முடைய மனோமயம், அந்த ஆன்மா, அது விழிப்பு நிலை கொள்ளுது. அப்படி நாம விழிப்பு நிலை கொள்ளும் பொழுது நாம என்னவா இருக்கணுங்கிறத நாம தான் தீர்மானிக்கணுமாப்பா. நாம சாத்வீகமா இருக்கணுமா, ரஜசா இருக்கணுமா, தாமசமா இருக்கணுமா அப்படின்னு அந்த கேள்வி வருமா, ஆன்மா நம்மளை கேட்குமா. இத எத்தனையோ யோகாக்கள் மூலமாகவும் தியானங்களின் மூலமாகவும் இறைநிலைக்காக நாம செய்யற துதிகளாலும் இதை நாம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பஞ்ச பிராணனை பத்தி அடியேன் சொன்னேன். அந்த ஒவ்வொரு பிராணனுக்கும் ஒரு கோசா இருக்கா, ஒரு திரை, ஒரு அகற்றக்கூடிய ஒரு கழிவு. முதல் கோஷம் அன்னமயம், உடல் அன்னமய கோஷம். இப்ப அடியேன் சொன்ன அப்படி சாத்விமா, ரஜோவா, தமசா அப்படின்னு நாம யோசிச்சு நம்முடைய யோகா மூலமாக அன்னமய கோஷத்திலிருந்து சாத்வீகமான ஒரு ஆற்றல் நாம பெறலாம். ஒரு சாத்வீகம் அப்படின்னா, நான் ஒரு தடவை ஒரு கதை சொல்லியிருக்கேன், அதை இன்னொரு தடவை இங்க சொல்ல வேண்டி வருது. நாகப்பாம்பு அப்படின்னு பார்த்தாலே அது கொத்துன்னு நினைச்சு ஜனங்க அடிச்சிடுறாங்க. அதனால அது அடிபட்டுக்கிட்டே இருக்கு. ஆனா ஒரு சாது பார்த்துட்டு உனக்கே இந்த நிலைமைன்னு கேட்கும் பொழுது, நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க யாரையும் ரஜசா எதிர்க்காதே, சாத்வீகமா இரு அப்படின்னு சொல்லவும் அந்த ரிஷி சொல்வாரு, நான் உன்னை கொத்த வேண்டாம் தான் சொன்னேன், கொத்தற மாதிரி நடின்னு சொல்லி கொடுக்குறேன். யாராவது உன்னை அடிக்க வந்தா எதிர்த்து தீரு, அப்பதான் உன்னை நீ காப்பாத்திக்கலாம். அதாவது நம்முடைய சாத்வீகத்தில் யாராவது கை வைக்க வந்தால் ஒரு துள்ளுதலை உருவாக்குதாங்க. நம்ம மனசு ஒரு துள்ளுதலை உருவாக்குது. அப்ப அந்த ரஜஸ் வருதான். அந்த ரஜஸ்க்கு வரம்பு கிடையாது. அதனால அந்த துள்ளலை மறுபடியும் நாம சாத்வீகமா பண்ணிக்கணுமா. இந்த அணுக்களால் ஆன இந்த உடலானது ஓய்வு எடுக்குமா. எப்படின்னா, நாம இடகலா பிங்கலா சுழுமுனை நம்ம உடம்புல இருக்குன்னு அடியேன்னு ஒரு தடவை சொல்லி இருக்கேன். அது அந்த கடையிற வினாடிகள்ல சில துளிகள், சில மணி துளிகள் குறுகிய நேரத்தில் ஒரு வினாடியில் 1000ல் ஒரு பங்குல அது கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம். அப்ப உடம்பு மறுபடியும் சாத்வீக குணத்தை கொண்டு வருகிறது. அப்புறம் பிராணமய கோஷம், பிராணனுக்கும் ஒரு அகற்றப்பட வேண்டிய கழிவு இருக்குதான். இந்த பிராணன் பிரபஞ்ச வாழ்க்கையில ஒரு பகுதி. இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிரினமும் ஒவ்வொரு பொருளும் கூட, அசையும் அசையா பொருளும் பிரபஞ்ச வாழ்க்கையின் ஒரு பகுதி. பிராணன் என்பது அனைத்து வகையான இயக்கங்களுக்கும் சக்தி அல்லது ஆற்றல். பிராணா அப்படிங்கிறது சமஸ்கிருத வார்த்தை, அர்த்தம் அல்லது இயக்கம் அல்லது அதிர்வு. பிராண ஆற்றல் வாழ்நாள் முழுவதும் நிலையான இயக்கத்துல இருக்கு. எல்லா செடி கொடி மரம் மட்டை குளம் கொட்டை, இந்த பிரிட்ஜ், இந்த டிவி எல்லாருக்குமே பிராணமயம் இருக்கு. ஒரு தடவை சொல்லியிருக்கேன் அடியேன், நம்ம உடம்புல 6 இருக்கு. நம்ம உடம்ப சுத்தி 6 இருக்கு. அசையும் இந்த தேகத்துக்கு 2 அங்குல அளவுக்கு 6 இருக்கு. ஞானிகளுக்கும் யோகிகளுக்கும் சித்தர்களுக்கும் கிலோமீட்டர் கணக்குல இருக்கும். அதே மாதிரி ஒரு கட்டிடத்துக்கும் ஒரு டிவிக்கும் ஒரு பிரிட்ஜுக்கும் கூட 6 இருக்கு. அந்த 6 அப்படிங்கிறதுதான் அந்த கண்ணுக்கு தெரியாத மற்றும் கண்ணுக்கு தெரியக்கூடிய பிராணமய கோஷாவா. அதுல பாதிப்பு ஏற்படாம நம்ம பாத்துக்கணுமா. பாதிப்பு எப்படி வருது? நாம உண்ணும் உணவுல வருதுன்னு அடியேன்னு சொன்னேன். அந்த உண்ணும் உணவு மட்டும் இல்லாம எண்ணத்தினாலும் பிராணமயத்துக்கு கோஷா வருது. அதையும் நாம எப்படி தொலைக்கணுமா? பூரண சரணாகதி. அடியேன் ஏற்கனவே சொன்னா அப்படி பூரண சரணாகதி. இப்ப நமக்கு நல்ல மகாலய பட்சத்துல இருக்கும். யாருக்காவது ஒரு சொம்பு தண்ணி கொடுப்போம். ஒரு கோசாலைக்கு நம்மளால முடிஞ்ச 5 or 10 கொடுப்போம். இதெல்லாம் எதிர்பார்ப்புகளோடு செய்யக்கூடியதல்ல. இந்த சமயத்துல செஞ்சா அவங்களுக்கு போய் சேரும்னு தெரிஞ்சு செய்யறது. நமக்கு இத கொடுத்தா இத வருங்கிற எண்ணம் இங்க வரக்கூடாது. இவங்களுக்கு நாம செஞ்சா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு நாம யோசிக்க கூடியதான் இந்த பிராணமய கோஷா. இதுலயே மனோமய கோஷாவும் வருதான்.
எப்படி வருதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஃப்ட் பண்ணிக்க, நமக்கு சமநிலையோட இருக்கிறவங்களுக்கு நாம கிஃப்ட் பண்ணினா திருப்பி அவங்க நமக்கு என்ன தருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது. அதனால என்ன மாதிரி நம்மள பண்ண சொல்றாங்க இந்த மகாலய பட்சத்துலன்னா, ஒரு தீபதானம், கோமாதாக்கு ஒரு கைப்பிடி அளவு புல்லு தீவனம், ஒரு சொம்பு தண்ணி, ஒரு பாதசாரிக்கு குடை, ஒரு செருப்பு, ஒரு அணியும் துணிமணி, பழசு கொடுக்க கூடாதுங்க, ஒரு அணியும் துணிமணி, ஒரு வேஷ்டியோ, ஒரு துண்டோ, ஒரு வாட்டர் பாட்டிலோ அது மாதிரி கொடு. ஆனா எதிர்பார்ப்போட கொடுக்காத, தேவை இருக்கிறவங்களுக்கு மட்டுமே கொடு. இதுதான் பிராணமயமும் மனோமயமும். இந்த விஞ்ஞானமயங்கிறது இப்ப நாம பேசுறோம் பாத்தீங்களா, இன்னது செஞ்சா இன்னது நல்லதுன்னு. இங்க பாவ புண்ணியத்தை நம்ம நினைக்க கூடாதான். இது நம்ம செய்ய வேண்டிய கடமை. பித்ருக்கள் வந்திருக்காங்க, நமக்கு அவங்க எவ்வளவோ செஞ்சிருக்காங்க. ஒரு தாயானவள் தன்னுடைய ரத்தத்தை பாலா கட்டி கொடுக்குறான். அந்த தாயும் தாயும் இப்ப இறங்கி பார்த்துட்டு இருப்பா இல்லையா, அவங்க தானே நமக்கு மூலம். அதை யோசிக்கிறது தான் விஞ்ஞானமயமா. அந்த விஞ்ஞானமயத்துல இருந்து நாம விமானமயம், அந்த சகசிராதார கமலத்துக்கு மூலமா நாம ஆற்றல் பெற்று மேல போகும் பொழுது பிராணா, அபானா, உதானா, சமானா மற்றும் யானா, இந்த 5 கோஷங்கள்ல இருந்தும் நம்முடைய உயிர் பறவையானது வெளியேறும் பொழுது ரொம்ப ரொம்ப வலி கொடுக்காம, ரொம்ப லாகியமா, நம்ம பித்ருக்களை நினைச்சு நாம பண்ணின அத்தனை பூஜையும் அவங்களுக்கு போய் சேரும் பொழுது நம்முடைய பிராணனும் அதே மாதிரி அவங்க பாதார விண்டத்துல, லலிதாதேவியோட பாதார விண்டத்துல போய் சேரும் அப்படின்னு கருட பிராணம் சொல்லுது. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ங்க. நான் இத எவ்வளவு சுலபமா, எவ்வளவு சின்னதா, எவ்வளவு சுருக்கமா சொல்ல முடியுமோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். நாம இன்னைக்கு வேலூர் ஹலபைடு எல்லாம் கூட எடுத்து வச்சேன். அதை நாம வர்ற வாரம் பார்க்கலாம். இந்த கோயிலோட சிற்பங்களும் நான் வர்ற வாரம் உங்களுக்கு அனுப்புறேன். கொஞ்சம் இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் தெரியாத விஷயங்கள், தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்கிறேன். ராமேஸ்வரம் போயிட்டு வரவங்க கவனப்படுத்திக்கோங்க. ராமநாத சுவாமி கோவில் உள்ள உற்சவ நந்திகேஸ்வரர் ஹனுமான் மாதிரி தோற்றத்தோட இருப்பாராம். 2 கரங்களை கூப்பி மான் மழு ஏந்தி நந்தி எம்பெருமான் ஹனுமான் மாதிரியே இருப்பாராம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் கீழே கோபுரத்தோட நடுவில் இருந்து மேல் கோபுரத்தை நோக்கி ஒரு கோடு போட்டா அது சிவலிங்க பெருமான் வழியாக செல்லுமா. அதுபோல் வடக்கு தெற்கு கோபுரங்களுக்கு இடையே கோடு போட்டோம்னா அது சுந்தரேசர் சன்னதியை பார்த்து போகுமா. இந்த அமைப்பு அந்த கால சிற்பிகளின் அபரிதமான திறமை. திருவண்ணாமலையிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்துல தேவிகாபுரம் இருக்கு. இங்க பொன்மலைநாதர் கோவில்ல கனககிரீஸ்வரருக்கு தினமும் வெந்நீர்ல தான் அபிஷேகம் பண்றாங்க. காலையில 2 மணி நேரம் மட்டும்தான் பூஜை பண்ணுவாங்க. சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் விசேஷ பூஜை இருக்கு. 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மை திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்க பெருமாளுக்கு அமாவாசை, ஏகாதசி, மாத பிறப்பு ஆகிய நாட்களில் வெந்நீரால் அபிஷேகம் செய்வார்கள். வேற எந்த திவ்ய தேசத்திலையும் நடக்கிறது இல்லை. கும்பகோணம் நல்லம் தளத்தில் உள்ள ஆலயத்தில் நடராஜர் சுயம்பு வடிவிலே காட்சி. இவர் கையிலே ரேகையும் காலில் 10 நரம்பும் நன்கு தெரிகின்றன. நான் சொன்னேன் பாத்தீங்களா, கோனேரி ராஜபுரம் பூமிநாதேஸ்வரர் கோவில், அததான் சொல்றாங்க. என் வாழ்க்கையில அது அடியனுக்கு கிடைச்ச ஒரு பெரும் பேரு. எத்தனை கோயிலுக்கும் நம்ம போகிறதுக்கு நமக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய கோயில்கள் எத்தனையோ லட்சம் இருக்கு. ஆனா அந்த கோனேரி ராஜபுரத்துக்கு போகணும்னா நம்ம தலையில எழுதி வச்சிருக்கணும். சதுரகிரி, ரங்ககிரி, பொதிகை மலை, அகஸ்தியர் மலை இதெல்லாம் போகணும்னாலும் நம்ம தலையில எழுதி வச்சிருக்கணும். கும்பகோணம் நல்லா வசதி வாய்ப்புகள், கொஞ்சம் தள்ளி இருந்தாலும் காரு நல்லா போகுது. அங்க போயிட்டு வந்தப்புறம் மனசுல ஒரு என்ன சொல்றது, ஒரு சௌஜன்யம் வந்துருச்சு. நம்ம அப்பாவை பார்த்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. விழுப்புரத்தை அடுத்த ரிஷிவந்தியத்துல முத்தாம்பிகை சமேத அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்துல லிங்கத்துக்கு தேனாபிஷேகம் செய்யும் பொழுது லிங்க பானம், அந்த சிவலிங்கத்தோட பானம் இருக்கு பாத்தீங்களா, நல்லா பார்த்தா அம்மன் அம்பிகை
கிளி வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தோற்றம் இருக்குமா, மற்ற நேரங்கள்ல லிங்கம் சாதாரணமா இருக்கு. சோட்டானிக்கரை பகவதி அம்மனுக்கு ஒரு நாளைக்கு 3 விதமான ஆடைகளாம். யார் போயிருக்காங்களோ அவங்க ரசிச்சிருக்கலாம். காலையில் வெண்ணிற ஆடை சரஸ்வதி, உச்சி வேளையில செந்நிற ஆடை மகாலட்சுமி, மாலையில் நீல நிற ஆடை துர்கா. இந்த மூவகை தரிசனத்தையும் ஒரே நாளில் காண்பவர்கள் நினைத்தது நிறைவேறும். அருப்புக்கோட்டை அருகில திருச்சுழி இருக்கு. இங்க சிவன் கோவிலில் காணப்படும் நடராஜர் பச்சிலை மூலிகையால் ஆனவர். தஞ்சை அருகே தென்குடி திட்டையில் உள்ள வசிஷ்டேஸ்வரர் ஆலய கருவறை விமானம் சந்திரகாந்த கல் கொண்டு கட்டப்பட்டது. இந்த கல் சந்திரனிடமிருந்து கிரகணங்களை பெற்று நீராக்கி 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை மூல லிங்கத்தின் மீது விழச் செய்து அபிஷேகம் செய்கிறது. நாம 24 நிமிடங்கிறது ஒரு நாளிகை, 2.5 நாளிகைங்கிறது 1 மணி நேரம், 24 நிமிஷம்ங்கிறது ஒரு நாளிகை. உலகிலேயே ரொம்ப உயரமான முருகன் சிலை மலேசியா நாட்டின் கோலாலம்பூர், 140 அடி உயரம். இப்ப நம்ம ஏத்தாப்பூர்ல கூட எங்கேயோ வச்சுட்டாங்க. திரு கண்ணமங்கை தளத்துல தாயார் சன்னதியில 2 ஜன்னல் இருக்கு. இதுல தேனீக்கள் கூடு கட்டுது. தை மாசத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும், அதாவது நம்ம தட்சணாயன புண்ணிய காலம், உத்தராயண புண்ணிய காலம் சொல்ற அப்படி தை மாதத்துல இருந்து ஆனி மாசம் வரைக்கும் உத்தராயண புண்ணிய காலத்துல சூரியன் வலப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் பொழுது தேனீக்கள் வலப்புற ஜன்னல கூடு கட்டுதான். ஆடி மாதத்துல இருந்து மார்கழி மாசம் வரைக்கும் தட்சணாயன புண்ணிய காலத்துல சூரியன் இடப்பக்கம் சஞ்சாரம் செய்யும் பொழுது இடப்புற ஜன்னலில் கூடு கட்டுது. புதுக்கோட்டை மாவட்டம் பரக்கலக்கோட்டை ஆவுடையார் கோவில்ல திங்கட்கிழமை மட்டுமே கோவில் திறந்திருக்கும். அந்த நள்ளிரவு 12 மணிக்கு மட்டுமே வழிபாடு. அந்த பரக்கலக்கோட்டையில நான் அடியேன் போயிட்டு வந்ததில்லை. ஒரு பெரிய ஆலமரம் தான் அங்க கடவுளா கும்பிடப்படுதுன்னு சொல்றாங்க. ராமநாதபுரத்துக்கு வடகிழக்கே 10 கிலோமீட்டர் தூரத்துல திரு பிள்ளானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலில் உள்ள அரச மரம் விழுது விடுகிறது. அதன் விழுது நிலத்திலே படிந்து மரமாகிவிட்டால் மூல மரம் பட்டு போய்விடுமாம். பிறகு புதிய மரம் வளர்ந்து விழுது விடுமாம். இப்படி ஒரு அதிசய அரச மரம் அங்க தலவிருட்சமா இருக்கு. நாங்க ஒரு தரத்துக்கு 2 தரம் போயிருக்கோம். ஆனா எங்களுக்கு அந்த விஷயம் தெரியல. இப்ப நான் இங்க சொல்றதுக்கு காரணம் திரு பிள்ளானி ஆதி ஜெகநாத பெருமாள். அவர் கர்ப்பையில தான் சயனம் பண்ணியிருப்பார். ராமர் பிறக்கணும் அப்படிங்கிறதுக்காக தசரத மகாராஜா அங்க போய் வேள்வி செஞ்சார். அந்த ஸ்தல விருத்தத்தை அவசியம் பார்த்துப்பாங்க. திவ்ய தேசத்துல ஒரு திவ்ய தேசமான திருவட்டார்ல சயன கோலத்துல பெருமாளை 3 வாசல் வழியாக தரிசிக்கணும். முதல் வாசலிலாக சிரசை பார்க்கலாம், 2வது வாசல்ல சரீர தரிசனம், 3வது வாசல்ல திருப்பாத தரிசனம். கேரளா கோயில் இது. கமகமக்கும் சந்தனத்தை அரைத்து பிரசாதமா கொடுக்குறாங்க. இந்த ஊருக்கு திருவட்டாறுன்னு பேரு. மயிலாடுதுறைக்கு அருகில் உள்ள திருக்கடையூர் அமிர்த கட்டேஸ்வரர் திருக்கோவிலில் நடராஜர் சன்னதிக்கு வலப்புறம் முருகனை இடுப்பில் ஏந்திய நிலையிலே உள்ள பார்வதி பார்க்கலாம். இந்த அபூர்வ காட்சி வேற எங்கேயும் கிடையாது. பெரும்பாலும் எல்லா கோயிலையும் வெண்கலம், பஞ்சலோகம், கற்சிலைகள் இருக்கும். பூரி ஜெகநாதர் ஆலயத்தில் இருக்கிற கிருஷ்ணர், பலராமர், சுபத்ரா உருவங்கள் மரத்தினால் ஆனவை. நாம ஒரு நாள் பூரியும் பார்த்தோம். அரிசி, பருப்பு, காய்கறிகளை சேர்த்து சமைச்சு பிரசாதம் கொடுக்குறாங்க. இதுக்கு பேரு பாக்கு. இந்த பூரி ஜெகநாதரோட ரதோற்சவம் ரொம்ப உலக அளவுல ஃபேமஸ். இந்த பெரிய ரதத்தை பூமியில இழுத்துட்டு வரும் பொழுது அரசர் தங்க துடைப்பத்தால் அந்த தேர் வரும் வழிய பெருக்குவாரு. அத்தனைக்கு மேல இன்னொரு விசேஷமும் அங்க நடக்கும். லட்சக்கணக்கான மக்கள் கூடும் அந்த இடத்துல உற்சவங்கள் நடக்கும் காலத்துல துர் ஆவிகள் கட்டுப்பட்டு ஒதுங்கி நிற்குமாங்க. இந்த பேய் பிசாசு போதும் இல்லாத இடம் கிடையாது, ஒதுங்கி நிற்கும். இதையும் நான் படிச்சிருக்கேன். நாம வகுப்புல சொன்னேன்னா என்னமோ எனக்கு தெரியல. கடைசி நாள் உற்சவம் அன்னைக்கு 3 பெரிய பானை குடுவ மாதிரி இருக்கும். அதை அப்படியே சாப்பாங்க. அந்த பானத்தை, அதர பானத்தை தேர் மேல சாய்ப்பார்கள். இந்த துர் ஆவிகள் அதை பருகி மோட்சம் அடையுமா. ஆஞ்சநேயருக்குத்தான் பொதுவா வடமாலை. ஆனா திருவையாறு தலத்துல தெற்கு கோபுர வாசல்ல ஆட்கொண்டேஸ்வரருக்கு வடைமாலை. நானும் திருவாரூர் போயிருக்கேங்க, எனக்கும் இது தெரியாது.
சில சமயம் லட்சம் வடைகள் கொண்ட மாலை கூட சாத்தப்படுவது உண்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் கோட்டையூரில் 101 சுவாமி மலைப்பகுதியில் உள்ள ஒரு குகையில் சுமார் 1 அடி உயரமுள்ள கல் அகல் விளக்குல இளநீர் விட்டு எரித்தால் விளக்கு அழகா எரியுது. எண்ணெய் விடல, இளநீர் விடுறாங்க. இந்த மாதிரி விளக்கு ஏற்றுவதில் குடும்ப துன்பங்கள் நீங்கி மன அமைதி, சாந்தி. இளநீர் விளக்கை அது இருக்கும் இடத்திலிருந்து கொஞ்சம் இடம் மாத்தினா கூட அது எரியறதில்லை. முருகப்பெருமானுக்கு கட்டப்பட்ட முதல் திருக்கோயில் அப்படிங்கிறது புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒற்றை கண்ணூர் தலம் இடம்பெறுதான். முதலாம் ஆதித்த சோழன் இக்கோவிலை கட்டியதாக கூறுறாங்க. இந்த கோவிலுக்கு முருகனுக்கு வாகனமாக யானை உள்ளது. முருகப்பெருமான் ஒரு திருக்கரத்தில் ஜபமாலை, மறு திருக்கரத்தில் சின்முத்திரனும் இருக்கிறார். ஆந்திர மாநிலம் சித்தூர் விநாயகபுரம் நவசக்தி விநாயகர் கோவிலின் கருவறைக்கு பின்புறம் ஆவுடையார் லிங்கம் இருக்கு. இந்த லிங்கம் காசியிலிருந்து கொண்டு வந்தாங்க. இந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்தால் காசியில் உள்ள லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்த பலன். எல்லா பக்தர்களும் அபிஷேகம் பண்ணலாம். எல்லா பெருமாள் கோயில்களிலும் தீர்த்தம், துளசி, குங்குமம் கொடுப்பாங்க. ஆனா இதோட மிளகும் சேர்த்து கொடுப்பது கோவை மாவட்டம் சூலூரில் உள்ள திரு வெங்கடநாத பெருமாள் கோவில்ல. நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையிலே பாளையங்கோட்டை கடந்தவுடன் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு. இங்க தேங்காய் விடலையா போட்டா சிரட்டை தனியாகவும் தேங்காய் தனியாகவும் சிதறுமா. அதனால இந்த பிள்ளையார சிரட்டை பிள்ளையார் அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது நம்ம வாட்ஸ்அப்ல வந்த தகவல் தாங்க. நம்ம இன்னைக்கு இந்த 22 தகவலும் தெரிஞ்சுக்க நேரம் இருந்ததுனால பகிர்ந்துகிட்டே. இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்ட நல் உள்ளங்களுக்கும், 33 கோடி தேவர்களுக்கும், சதாசு தேவதைகளுக்கும், சித்தர் பெருமக்களுக்கும், பிரபஞ்ச பேராற்றலுக்கும், ஸ்ரீ லலிதாதேவின் பொற்பாத கமலங்களுக்கும் அடியேனின் சிரம் தாழ்ந்த வணக்கம் அம்மா. வாழ்க வளமுடன். ஜெய் வாசவி. நற்பவி நற்பவி. ஜெய் ஸ்ரீராம்.